தாவேக அரசுக்கு ஆதரவாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குரல் எழுப்பியிருப்பதற்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். குதிரை பேரமா ஒட்டக பேரமா அதுக்கு பதில் சொல்லுங்க. என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. மாண்டஸ் மானஸ் இல்ல மூதேவி. நீங்க திமுகவுக்கு வக்காலத்து வாங்கணுங்கிறதுக்காக கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். கமிஷன் ஒழிக்கப்பட்டு விட்டது, கரப்ஷனுக்கு இடமில்லை. இந்த 2 பாயிண்ட்லயே இந்த ஆட்சியை நாங்கள் ஆதரிக்கலாம். ஆறாது உள்ள வேண்டா கத்துறது. அது பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. அப்படி கேளு சொல்லுடைய கருப்புட்டி உம்மா தெரியாது. இது பற்றி எதுவும் தெரியாது. நான் அது பற்றி எந்த கருத்தும் கூற விரும்பவில்லை. இந்த விளையாட்டுலாம் என்னிட்ட வச்சுக்காத. தெரியாது என்னன்னு தெரியாது. கச்சேரி நடத்தக்கூடிய நம்முடைய நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், அதுக்கு பதவுரை, பொடிப்புரை, விளக்க உரை, விமர்சன உரை, கண்டன உரை எல்லாம் நடத்துவாங்களே, தாராளமா நடத்தும். நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். முன்னாள் முதல்வர் ஆர்வீர் சகோதரர் தளபதி மு.க. ஸ்டாலின் அணிந்துரை தந்திருக்கிறார். இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியும். பேசாம அவனுக்கு காலை கிடைக்காம காய அடிச்சு விட்டுறேன். குறுகிய நாட்களுக்குள் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வருகிறார். இன்னும் 6 மாதங்களுக்குள் தன்னை முழுமையாக அவர் தயார்படுத்திக் கொள்வார். He will equip himself to run the administration. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? எதிர்கட்சி தலைவர்கள் பேசுறது, எதிர்கட்சி தலைவர் பேசுறது, அதை பற்றி நான் கமெண்ட் அடிக்க முடியுமா? அது போலத்தான் அவங்க பேசுனதையும் கமெண்ட் பண்ண விரும்பல, முதல்வர் பேசுனதையும் கமெண்ட் பண்ண விரும்பல. ஏதோ சேர்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். இது பற்றி எந்த கமெண்ட்டும் சொல்ல நான் விரும்பவில்லை. தேவல சொந்தக்காரன் தேவல போங்கடா. இருந்தா இருந்துக்கங்க, இல்லனா விலகிக்கங்கடா போங்கடா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி இருக்கு தம்பி. வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டு போறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி இருக்கு. இது ராசாவின் பாணி. சரி போயிட்டீங்க நடுவுல. அவ்வளவு 27 பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. 27ஆம் தேதி பொதுக்குழு கூடுகிறது. அந்த பொதுக்குழுவில் கருத்துக்கள் பரிமாறப்பட்டு இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பயணங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. பல வருஷங்கள் சபா இப்பவே கண்ணை கட்டுது. கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். விலகிட்டோன்னு சொல்றவங்க, மந்திரி சபையில சேர்ந்துட்டோன்னு சொல்றவங்க, ஆனா திமுக கூட்டணியிலேயே இருக்கிறோம்னு சொல்றவங்க, எனக்கு ஒண்ணும் புரியவே மாட்டேங்குது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இந்த மாதிரி திறக்காம இருக்கிறது, நடக்காம இருக்கிறத பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சா அது நீண்டு கொண்டே செல்லும். வைக்க போற நம்பி போனா கூட வாழ்ந்துடலாம் சார். வைக்கோவை நம்பி போனா வாழவே முடியாது. நலன்தான் முக்கியம். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? அவங்க கூட்டணியில இல்லன்னு சிபிஎம் அறிவிச்சிருச்சு. பூரா கம்பி கட்ட அனுப்பி இருக்கு. கம்பி கட்ட சூப்பரா இருக்கும்.
என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. திமுக கூட்டணியில இல்லைன்னு வீரபாண்டியன் சிபிஐ அறிவிச்சிட்டாரு. நீங்க எந்த பத்திரிகை சார்? நீங்க எந்த பத்திரிகை சார்? சோழன் திங்கிறியா இல்ல பியல் திங்கிற இந்த பொழப்புக்கு 4 இந்த திருக்குறள் என்கிட்ட சொல்லாதீங்க. 1030 திருக்குறள் உங்கள்கிட்ட சொல்லுங்க. திருக்குறள் என்ன? ஆமா, திருக்குறள். துப்பாக்கு துப்பாய தூமலை அடமலை ஏன் துப்பாக்கி. ஏங்க, ஒரு கட்சி கூட்டணியில இருந்து அவங்கள பத்தி கண்டம் பண்றது அது நாகரிகமா? இல்ல சொல்றேன் கேளு. இந்த பணமரத்துல வச்சு அப்படியே ராவு செத்த பயல. கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. திட்டமிட்டு வந்திருக்கீங்க. இங்க யார் உங்களை ஏய் விட்டது? யார் ஏய் விட்டது? பொழுந்துக்கும் அவா உள்ள உன்னைக்கு தான் உளுந்துக்கும் இறங்கி நான் அச்சா போஸ்ட்மார்ட்டம் பண்ணவே தேவையில்லை. நீங்க திட்டமிட்டு வந்திருக்கீங்க. நீங்க குழப்பம் பண்றதுக்காக வந்திருக்கீங்க. சிங்கம் களை இறங்கிருச்சு. போர் அடித்தால் ஒற்றை புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள். என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி சரி, வகுந்து விடுவேன். சரிங்க, எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். செல்லுங்கள் தோழர்களே. சரிங்க சரிங்க. I am Vaiko. You want to be screw? Who are you? ஏ மண்டையா, இனிமே நீ இங்கிலீஷ் பேசுன ஒரே அப்புல உன்னை மகாஜி பண்ணிடுவேன். தமிழன்று சங்கியா முழங்கி வந்து புகுந்து விடும். இந்தி எத்தனை பட்டாளம் கூட்டி வரும். கண்ணை கிளிபட நேரும். கட்டாய இந்தியை வெட்டி புதைப்பார். வெறித்தனம், ஜெயிக்கணுங்கிற வெறித்தனம். அவர் வார் சாங் இன் சப்ஜெக்ட். ரூம்பு உள் ரூம்பு ரூம்பு ரூம்பு. Appropriation bill, you can speak anything under the sun. So you are giving our kids food, breakfast and lunch and all. Is it okay to give such unnutritious foods? Right? Yes, I have got the experience of 24 years in the parliament. Time is over. ஏன்டா கொந்தளிக்கிற? எங்கேயும் தனிப்பட்டு செயல்படாதுன்னு சொல்லிக்கிறா. குதிரை பேரம் நடத்துகிற கட்சி எது? குதிரை பேரம் நடத்தித்தான் இப்ப ஒரு எம்எல்ஏ கொண்டு போயிருக்காங்களா அவங்க? அது குதிரை பேரமா ஒட்டக பேரமா? குதிரை பேரமா ஒட்டக பேரமா? அதுக்கு பதில் சொல்லுங்க. என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா உங்க சௌரிய பேசுவோம். நாங்க படிச்சு கேக்குறேன். நாங்கள் திமுக கழகத்தின் தலைமையிலான கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டோம். நீங்க திமுகவுக்கு வக்காலத்து வாங்கணுங்கிறதுக்காக கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. என்னங்க அது இப்படி ஆயி போச்சு? படுபாவிங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்களே. Corruption is a root cause for all evils. டேய், என்னடா அவர் எம்எல்ஏடா? தெரியுமேடா. அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? இந்த ஆட்சியில கரப்ஷன் இல்லை. வரைக்கும் வரல, இனிமேலும் வராது நம்பு. இந்த சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ?